ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பாரம்பரியமான முந்திரி கொத்து. எவ்வளவுதான் காசு கொடுத்து நம்ம வெளியில கடையில போய் தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி பலகாரம் வீட்டில் செய்யும் போது மனசுக்கும் திருப்தி, அதே நேரத்தில் டேஸ்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முந்திரி கொத்து செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இரும்பு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல 2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க. பாசிப்பயிரை சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 10 to 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. நிறம் மாறணும், அதே நேரத்தில் நல்ல வாசம் வரணும். பாசிப்பயிரோட வாசம் நல்லா வரணும். அப்போ தான் டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நிறமும் மாறி இருக்கு, அதே நேரத்தில் நல்ல வாசம் வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் ஆனோன்னு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் போடுறதுனால 2 பேட்சாக போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்துல அதே இரும்பு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவோட அந்த கருப்பு பகுதி இல்லாம நல்லா வெள்ளை வெள்ளையர்னு சேர்த்துக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்ல கைவிடாம நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவோட நிறம் மாறி நல்ல வாசம் வரணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி வந்தோடனே இதையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி கொத்துக்கு தேவையான வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1.25 to 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் பொடிச்ச வெல்லம் தான் சேர்க்குறேன். இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சிட்டு இது நல்லா பொங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி நல்லா பொங்கி நல்லா பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். அந்த மாதிரி பிசுபிசுப்பு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கையை வச்சு நல்லா தொட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி பிசுன்னு இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முந்திரி கொத்து செய்ய ஆரம்பிச்சலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய தாம்பாலம் வச்சிருக்கேன். பொடிச்சு வச்சிருக்க பாசிப்பயிரை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு இனிப்பு சுவையை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடான பாகை இப்போ சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு கண்டிப்பாக சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசல் சரியா இருக்கும். பார்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்க, பார்க்கும்போதே தெரியும் லேசாக ட்ரை ஆகிட்டு இருக்கு. அதனால கையை வச்சு உடனே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நேரம் ஆக ஆக நல்லா இறுகிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. முந்திரி கொத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அதுக்காக ரொம்ப சின்னதாகவும் உருட்டிடாதீங்க. இந்த மாதிரி சைஸில் உருட்டிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளும் உருட்டியாச்சு. இது அப்படியே 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். உடனே பொரிச்சா உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேல் மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவை நல்லா சலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தோசைக்கு கரைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். மாவை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா நனைச்சிங்கன்னா லேசாக கோட் ஆகிருக்கணும். அதுதான் சரியான பதம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. 2-3 உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி மாவில் நல்லா நனைச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா நனைச்சிட்டு சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம்.
முந்திரி கொத்தை சேர்த்த பிறகு உடனே கரண்டி வச்சு திருப்பி போடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அடுத்த பேட்சும் இதே மாதிரி பொரிச்சுக்கலாம். இப்போ பேட்சை வந்து எல்லா பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா ஓசை அடங்கினோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நல்லா ஓசை அடங்கியாச்சு. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக முந்திரி கொத்து செஞ்சாச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி முந்திரி கொத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.